அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்திய ரயில்வே துறையில் டெக்னீஷியனுக்கான ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு லேட்டஸ்ட்டாக முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க. அதை பற்றின விவரம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு RRPக்கில் டெக்னீஷியனுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து 2025ஆம் ஆண்டிற்கான நோட்டிஃபிகேஷன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 6000க்கு அதிகமான காலி பணியிடங்கள் கொண்டு டெக்னீஷியனுக்கான வேலைவாய்ப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கு நீங்கள் ITI, டிப்ளமோ, BSc, BE, BTech முடித்தவங்களாம் அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. வாங்க இந்த விவரங்கள் பார்த்துடலாம். கண்டிப்பாக ரயில்வே துறைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க நண்பர்கள் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. கடந்த மாதத்துலேருந்து இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் அவைலபிளாக இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 28/7/2025. இந்த ஜூலை மாதம் 28ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் முடியுது. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். இந்த விவரங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு RRPக்கான நோட்டிஃபிகேஷன் நம்பர் 2/2025ங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேடு 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டும், டெக்னீஷியன் கிரேடு 3 அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட்டும் வெளியிட்டிருக்காங்க. டெக்னீஷியன் கிரேடு 1 அப்புறம் 3ங்கிற மாதிரி 2 விதமான போஸ்ட்டு. டெக்னீஷியன் கிரேடு 1க்கான வேக்கன்சி 183, டெக்னீஷியன் கிரேடு 3க்கான வேக்கன்சி வந்து 6055, மொத்தம் 6238 வேக்கன்சிஸ் டெக்னீஷியனுக்காக உங்களுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதில் உங்களுக்கு டெக்னீஷியனில் கிரேடு 1ல் வந்து 1 சிக்னல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு கிரேடு 3ல் வந்து பல்வேறு விதமான கேட்டகரி கீழே கொடுத்துருக்காங்க. மிஷினிஸ்ட், ஃபிட்டர், எலக்ட்ரிக்கல், அப்புறம் டீசல் மெக்கானிக்கு மாதிரி, கார்பெண்டர், வெல்டர், ஃபிட்டர், இது மாதிரி பெயிண்டர், ட்ரிம்மர், இந்த மாதிரி மெக்கானிக்கல், இந்த மாதிரி ஃபீல்டுலெல்லாம் உங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இப்போது டெக்னீஷியன் கிரேடு 1க்கான வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 33 ஆகவும், டெக்னீஷியன் கிரேடு 3க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 18லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். அதே டெக்னீஷியன் கிரேடு 1க்கான சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 29,200 கொடுக்குறாங்க. டெக்னீஷியன் கிரேடு 3க்கு வந்து 19,900 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. வயது வரம்பு முதல்ல பார்த்தோம். வயது தளர்வும் இருக்குங்க. டெக்னீஷியன் கிரேடு 1க்கும் கிரேடு 3க்கும் உங்களுக்கு வயது தளர்வு கொடுக்குறாங்க. பொதுவான வயது தளர்வு தான் இருக்குது. SC STக்கு 5 வருடங்களும், OBCக்கு 3 வருடங்களும், BWBDக்கு வந்து 10 வருடங்களும், மற்றபடி எக்ஸ் சர்வீஸ்மென்ஸ் இன்னும் ஒரு சில கேண்டிடேட்ஸ்க்கு வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரீஃபாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா SC ST, எக்ஸ் சர்வீஸ்மென், BWBD, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், EBC இவங்க எல்லாருக்கும் 250 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸும், இவங்களை இல்லாத மற்ற எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் 500 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த பதவிகளுக்கு உங்களை தேர்வு செய்யும் முறை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான செலெக்ஷன் ப்ராசஸ் வச்சுருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு, அடுத்து வெரிஃபிகேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் என்ன சிலபஸ் இருக்கும், என்ன படிக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து இந்த பதவிக்கான கல்வி தகுதி என்னங்கிறது நம்ம இப்போ பார்த்துடலாம். இதில் பாருங்கள், டெக்னீஷியன் கிரேடு 1க்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இதெல்லாம் நீங்கள் PSCயில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, அப்ளை பண்ணிக்கலாம். அது இல்லை அப்படின்னாலும் டிப்ளமோ அல்லது BE BTech முடித்தவங்களும் இந்த டெக்னீஷியன் கிரேடு 1க்காக அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து டெக்னீஷியன் கிரேடு 3க்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 10th முடிச்சுட்டு ITI வந்து நீங்கள் வந்து NCVT, SCVT இந்த ட்ரேடில் அந்த இது கீழே அவங்க கொடுத்துருக்க பர்டிகுலர் ஃபீல்டில் நீங்கள் ITI முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது 10th முடிச்சுட்டு கோர்ஸ் கம்ப்ளீட்டடு ஆக்ட் அப்ரெண்டிசஸ் இந்த ட்ரேடில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க அந்த கிரேடு 3க்கு கொடுத்துருக்க ஒவ்வொரு கேட்டகரி கீழே நீங்கள் முடிச்சிருக்கீங்களான்னு பாருங்கள். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே குவாலிஃபிகேஷனில் எந்த ஃபீல்டில் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷனில் கீழே பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும்.
அடுத்து இந்த பதவிகளுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ணணும். அதற்கு ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை போர்ட்டல் லிங்க்லேருந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ நாங்கள் சொல்கிற அந்த லிங்க்கை போய் பாருங்கள். rrbapply.government.in அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க பேஜ், அதில் டெக்னீஷியன் கிரேடு 1 மற்றும் கிரேடு 3க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் அதில் அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அதில் அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் புதுசாக ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா லாகின் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 6000க்கு அதிகமான டெக்னீஷியனுக்கான வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அரசு வேலை தேடிட்டு இருக்க நண்பர்கள் மற்றும் ரயில்வே வேலைக்கு தேடிட்டு இருக்க முக்கியமாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.